هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله سيد الأولين والآخرين وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே, அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்வாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்வா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கடை வீதிக்கு செல்லுகின்றார்கள். அங்கே ஒரு வியாபாரி ஒரு தானிய குவியலை வியாபாரத்துக்கு வைத்திருக்கின்றார். அந்த தானிய குவியலை கண்ட நபி அவர்கள் அதிலே தனது கையை விட்டு தனது கையை உள்ளே நுழைத்து பார்க்கின்றார்கள். அதனுடைய உள்புறத்தில் நபி அவர்களுடைய விரல்களுக்கு அங்கே ஈரம் இருக்கிறது தென்படுகின்றது. நபி அவர்களுடைய விரலிலே அந்த தானியத்தின் உள்புறத்திலே ஈரம் இருப்பதை உணர்ந்த நபி அவர்கள், மாஹாதா யா சாஹிபத் தஆம், இந்த கடை வியாபாரத்தை செய்யக்கூடியவனே, இது என்ன? இது இந்த தானியத்தில் வெளியிலே நன்றாகத்தானே இது இருக்கின்றது, ஆனால் உள்ளால் அதற்கு உள்ளே அதிலே ஈரம் இருக்கின்றதே என்று கேட்டபொழுது அந்த வியாபாரி நபி அவர்களை பார்த்து சொன்னார், அசாபத்துஹு ஸமாஉ யா ரசூலல்லாஹ், நேற்று பெய்த மழைக்கு அது நனைந்து விட்டது, அந்த நனைந்த தானியம் தான் உள்ளே இருக்கின்றது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் அந்த வியாபாரியை பார்த்து சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களை ஏமாற்றுகின்றாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யார் எங்களை ஏமாற்றுகின்றாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் சொன்னார்களே, இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏமாற்றுவது என்ற அந்த குணம் இருக்கின்றதே, ஏமாற்றுவது என்ற அந்த பழக்கம் இருக்கின்றதே, இது மிக மோசமான, இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்ட மிக பெரிய பொறுப்பான விடயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கிஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஏமாற்றுவது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? கெட்டதை நல்லதாக காட்டுவது, தரம் குறைந்த ஒரு பொருளை தரமானதாக மக்களுக்கு காட்டுவது, ஒரு பொருளிலே இருக்கக்கூடிய ஒரு குறையை மறைத்து அதை குறையில்லாத ஒரு பொருளாக மக்களுக்கு காண்பிப்பது. இது வியாபாரத்தில் மாத்திரமல்ல,
மனித வாழ்க்கையில் மனிதனுடைய என்ன சம்பவங்கள், என்ன விடயங்கள் இருக்கின்றனவோ, எந்த விடயத்தில் அவன் உண்மைக்கு புறம்பாக ஒன்றை ஏமாற்றி கெட்டதை நல்லதாக, தரம் குறைந்ததை தரமானதாக, தெரியாத விடயத்தை தெரிந்ததை போன்றதாக காட்டிக்கொள்ள எதிலெல்லாம் அவன் ஏமாற்றுகளையும் தில்லு முள்ளுகளையும் கலப்படங்களையும் செய்கின்றானோ அந்த எல்லா இடங்களிலும் இந்த ஏமாற்றுவது என்ற பாவம் நடக்கத்தான் போகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் நாங்கள் நிறையவே கேட்டு எமக்கு பழக்கமான ஒரு சம்பவமாகத்தான் இருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களில் இந்த சம்பவத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நபி அவர்கள் ஒரு கடை வீதிக்கு சென்றார்களாம். தானிய குவியலை கண்டார்களாம். அதிலே கையை உள்ளே விட்டு பார்க்கும் பொழுது நங்கே ஈரழிப்பு இருப்பதை உணர்ந்து கேட்ட பொழுது மடையில் அடைந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று அவர் சொன்னாராம். இப்படி ஏமாற்ற வேண்டாம், இப்படி ஏமாற்றுபவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்ற நபி அவர்கள் சொன்னார்களாம் என்ற இந்த சம்பவம் நாம் பல முறை கேட்டிருக்கின்றோம். எம்மில் பல பேர் இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுதும் அதற்கு பின்னாலும் நாம் நினைத்துக் கொள்வது இதுவெல்லாம் வியாபாரிகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். வியாபாரிகள் செய்யும் பாவம் இது வியாபாரிகளுடன் மாத்திரம் முடிந்துவிடும் ஒரு பாவம். வாழ்க்கையில் வியாபாரிகள் அல்லாத மற்றவர்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த ரிஷி என்ற பாவம், இந்த மோசடி, இந்த ஏமாற்று, இதுக்கு நபி அவர்கள் சொன்ன அந்த தண்டனை அல்லது எச்சரிக்கை அதுவெல்லாம் வியாபாரிகளுடன் சம்பந்தப்பட்டது என்பதை போன்று நாங்கள் நினைத்துக் கொள்ளுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால், நாங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் எமது மக்கள் மத்தியிலே வியாபாரத்தில் மட்டுமல்ல இன்னோரன்ன பல விடயங்களிலே இந்த ஏமாற்றுவது, இந்த மோசடி என்ற இந்த பொல்லாத குணமும் பழக்கமும் இருந்து கொண்டிருப்பதை எமக்கு அறிந்து கொள்ளலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இருக்கின்றதே இது தூய்மையின் மார்க்கம், இது பரிசுத்தத்தின் மார்க்கம். இஸ்லாம் துப்புரவின் மார்க்கம். இஸ்லாத்தில் துப்புரவோ, இஸ்லாத்தில் தூய்மை எனும் பொழுது நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது குளிப்பதிலே, உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதிலே, உடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதிலே, வணக்க வழிபாடுகள் தொழுகைகளில் ஈடுபடும் பொழுது சுத்தமாக இருப்பதிலே, இதில் தான் இந்த சுத்தம் இருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. பரிசுத்தம், துப்புரவு, அழுக்கில்லாமல் மோசமில்லாமல் இருப்பது என்பது ஒதுவெடுப்பதும் குளிப்பதும் தொழும் பொழுதும் மாத்திரம் உள்ள ஒன்று அல்ல. ஒரு முஸ்லிமிடத்திலே இந்த பரிசுத்த தன்மை என்பது, இந்த துப்புரவு என்பது அவனது பேச்சிலே, அவனது நடத்தையிலே, அவனது கொடுக்கல் வாங்கல்களிலே என்று எல்லாவற்றிலுமே அது இருக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொன்ன இந்த பரிசுத்தம் என்பது, இந்த தூய்மை என்பதற்கு நேர் எதிரான ஒரு பழக்கம்தான் இந்த ரிஷி என்று சொல்லப்படக்கூடிய ஏமாற்றும் குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருவரை ஏமாற்றி நாம் ஒரு பொருளை விற்றுவிட்டால் லாபம் கிடைத்து விடுகின்றது. ஒரு பரீட்சையில் ஏமாற்றி மோசடி செய்து அந்த பரீட்சையிலே நாங்கள் சித்தி அடைந்து விட்டால் தொழில் கிடைத்து விடுகின்றது. அதற்கு பெரிதாக ஒன்றும் பாதிப்பு வராது என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏமாற்றுபவர்கள் இருக்கின்றார்களே, மோசடி செய்பவர்கள் இருக்கின்றார்களே, இப்படி கலப்படங்களையும் தில்லுமுள்ளுகளையும் செய்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் நன்றாக ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாவத்துக்கு, இந்த கெட்ட குணத்துக்கு, இந்த கெட்ட பழக்கத்துக்கு நபி அவர்கள் என்ன தண்டனையை சொன்னார்கள் தெரியுமா? ஏமாற்றி வியாபாரம் செய்பவர்களும், ஏமாற்றி தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்பவர்களும், மற்றவர்களை ஏமாற்றி திருமணங்களை நடத்தி வைப்பவர்களும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மோசடி என்ற பாவத்தின் தண்டனை என்ன தெரியுமா? சில அடிகளாக இருந்தாலும் வாங்கிக் கொள்ளலாம், சில காலம் சிறைவாசம் என்றிருந்தாலும் அது ஏதோ ஒரு தண்டனை தான். இதற்கு நபி அவர்கள் சொன்ன தண்டனை எந்த அளவு பெரியது தெரியுமா? யாரெல்லாம் ஏமாற்றுகின்றார்களோ, யாரெல்லாம் மோசடி கலப்படம் பொய் செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஃபலைஸ மின்னா, அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவன் எனது கட்சிக்காரன் அல்ல,
நான் அவனை விட்டும் நீங்கிவிட்டேன் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள் என்றிருந்தால் எந்த அளவு பெரிய அபாக்கியம், எந்த அளவு பெரிய துர்ப்பாக்கியம் என்பதை நாங்கள் நன்றாகவே விளங்கிக் கொள்ள வேண்டும். எம்மை பெற்று வளர்த்த தந்தை ஒரு கட்டத்தில் எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, நீ எனது பிள்ளையே அல்ல என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு மனதுக்கு வருத்தமாக இருக்கின்றது. நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் ஏதோ மோசமான வேலை செய்ய நீ இனி எனது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னால் அந்த நல்ல குடும்பத்தில் எனக்கு பங்கில்லாமல் போகுமோ என்று எந்த அளவு கவலையாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், லைசமின்னா, அப்படி மோசடி செய்பவன் எம்மை சார்ந்தவன் அல்ல. எம் போன்ற நல்லவர்களுடன் இருக்க தகுதி இல்லாதவன், எம் போன்ற நல்ல கொள்கையில் இருப்பவர்களிடம் இருக்கும் பழக்கங்கள் அவனிடம் இல்லை என்று சொன்னார்கள். எனக்கும் தான் உங்களுக்கும் தான் இந்த உலகத்தில் எமது மிகப்பெரிய மதிப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? நாம் கௌரவப்பட்டுக் கொள்ளக்கூடிய விடயங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நாம் அந்த பெரிய முஹம்மது நபியின் கட்சிக்காரர்கள், அந்த நபியை சார்ந்தவர்கள், அந்த நபியின் வழியிலே செல்லுபவர்கள், அந்த நபியை பின்பற்றுபவர்கள், அந்த நபியை சார்ந்தவர்கள் என்பது எங்களுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கௌரவம், அது மிகப்பெரிய கண்ணியம். அந்த கண்ணியம் இல்லாமல் போய்விடும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் மோசடி செய்கின்றானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல, எமது பாதையிலே செல்பவன் அல்ல, எம்மை சரியாக பின்பற்றுபவன் அல்ல, எம்முடன் இருப்பவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவனுக்கு தகுதி கிடையாது என்ற அளவுக்கு நபி அவர்கள் வன்மையாகவே கண்டித்திருக்கின்றார்கள். எனவே மோசடிகளையும் ஏமாற்றுகளையும் செய்பவர்கள் நபி அவர்கள் எங்களை விட்டும் விலகிக் கொள்ளுகின்றார்கள், நபி அவர்கள் எங்களை விட்டும் தூரமாகி விடுகின்றார்கள். அந்த நபியுடன் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு கிடைக்காது என்பதை நன்றாகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த மோசடி என்பது, ஏமாற்று என்பது இந்த உலகத்திலே மக்கள் மத்தியில் எந்த துறைகளில் நடக்கின்றது என்று நாங்கள் பார்த்தால் குறிப்பாக வியாபாரத்தில் நடக்கின்றது. ஒரு வியாபாரியின் விடயத்தில் தான் நபி அவர்கள் இதை சொன்னார்கள். வியாபாரிகள் பல பேரிடத்திலே பல சந்தர்ப்பங்களிலே மோசடி செய்யும் பழக்கத்தை நாங்கள் பரவலாக காணுகின்றோம். எத்தனை வியாபாரிகள் பொருளில் இருக்கக்கூடிய குறையை சொல்லாமல் அதை ஏதோ ஒரு வகையில் சப்பி அதை ஏதோ ஒரு வகையிலே மறைத்து மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்கின்றார்கள். இருக்கும் குறையை மறைப்பது மட்டும் அல்ல, இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், அந்த பொருளை ஒரு தரமான பொருளாக, ஒரு நல்ல பொருளாக காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் வாடிக்கையாளர்கள் அந்த பொருளின் மீது மோகம் கொண்டு அதை விரும்பி அதை வாங்குவார்கள் என்பதற்காக அந்த பொருளை ஜோடிப்பதும் அதில் இல்லாத வர்ணனைகளை செய்வதும், இப்படி பலதை செய்யக்கூடிய பல பேரை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மோசடி என்பது வியாபாரத்திலே எங்கோ போகும் பொருட்களில் மாத்திரம் அல்ல, சாப்பிடும் உணவுகளில் கூட இன்று நடக்கின்றது. இன்றைய உலகம் பணத்தை பிரதானமாக வைத்து செயல்படக்கூடிய உலகம். உன்னிடத்திலே மனிதாபிமானமும் அடுத்தவனின் மீதும் இரக்கம் இருந்தால் உன்னால் சம்பாதிக்க முடியாது. யார் என்ன கேடுகட்டாலும் பரவாயில்லை, நீ வாழ வேண்டும் என்ற அந்த மோசமான உணர்வை கொடுக்கும் ஒரு உலகத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே எந்த வழிகளை கையாண்டு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் மக்கள் கையாளுகின்றார்கள். எல்லா பொருட்களிலும் மோசடி நடக்கின்றது. எந்த அளவுக்கு தெரியுமா? உண்மை பேசி மோசடிகள் செய்யாமல் உள்ளதை உள்ளபடி வியாபாரம் செய்யும் வியாபாரியை கூட எல்லோருமே சந்தேகமாகத்தான் பார்க்கின்றார்கள். இவனும் ஏமாற்றி விடுவானோ, இவனது பொருளிலும் கலப்பு இருக்குமோ, இந்த பொருளிலும் பொய் இருக்குமோ என்று நம்பிக்கையானவனுக்கு கூட இடமில்லாத ஒரு காலம். நல்லவனை கூட மக்கள் சந்தேகிக்கும் அளவுக்கு வியாபாரத்திலே மோசடிகளும் தில்லு முள்ளுகளும் கலப்படங்களும் கலந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உணவு பொருட்களிலே பல பொருட்களில் அந்த பொருளை நல்லதாக காட்டுவதற்கு என்ன மோசடிகளை செய்கின்றார்கள். அன்றாடம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலமாக பல விடயங்களை அறிகின்றோம் தானே. மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய சில பழங்கள், மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய சில உணவுப் பொருட்களிலே லாபத்தை மாத்திரம் மையமாக கொண்டு மக்களின் ஆரோக்கியம், அவர்களுடைய சுகம், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏமாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால் தான் நாங்கள் பார்க்கலாம்,
சில பொருட்கள் இருக்கின்றன, உணவுப் பொருட்கள், சில பழங்கள் அல்லது சில பொருட்கள், அதனுடைய பயன்பாடுகளை நிறைய நிறைய எழுதுவார்கள். அதை சாப்பிட்டால் இப்படியெல்லாம் ஆரோக்கியமாம், அதை சாப்பிட்டால் இப்படியெல்லாம் உடம்புக்கு நன்மை இருக்கின்றதாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாமும் சாப்பிட்டு பார்க்கின்றோம். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் நன்மைகளோ ஆரோக்கியங்களோ கிடைப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த மனிதனுடைய பணத்தின் மோகம் காரணமாக அந்த பொருளிலே அவன் கலந்திருக்கும் கலப்படங்கள், அதை கவர்ச்சியாக காட்ட வேண்டும், அவசரமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக அதிலே அவன் செய்யக்கூடிய மோசடிகளும் அவன் செய்யக்கூடிய சதி வேலைகளும் அந்த பொருளின் பலனையே இல்லாமலாக்கி விடுகின்றது, அந்த பொருளின் சக்தியையே இல்லாமலாக்கி விடுகின்றது. பல சந்தர்ப்பங்களில் பலனுக்காக ஆரோக்கியத்துக்காக ஒரு பொருளை வாங்கி தின்ன அதுவே அவனது உயிருக்கு ஆபத்தாகவும் ஆரோக்கியத்துக்கு கெடுதியாகவும் அமைந்து விடுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உணவுப் பொருட்களில் மாத்திரமல்ல, வாகனங்களை விற்பதை பாருங்கள். வாகனங்களை விற்கும் பொழுது கூட அதில் வாடிக்கையாளரை ஏமாற்ற என்ன என்ன தந்திரங்களை செய்கின்றார்கள். உதிரி பாகங்கள் என்ற ஸ்பேர் பார்ட்ஸ்களை வியாபாரம் செய்பவர்களில் கூட பல பேர் இருக்கின்றார்கள். தரம் குறைந்தவைகளை தரமானதாக காட்டி வியாபாரம் செய்து விடுவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏமாற்றினால் தான் பிழைக்கலாம் என்ற ஒரு உணர்வு இன்று மார்க்கெட்டிலே வந்துவிட்டது. இன்று வியாபாரத்திலே ஒருவர் ஈடுபடும் பொழுதே அவரது மனநிலை எப்படி மாறிவிட்டது தெரியுமா? நானும் ஏமாற்றினால் தான் என்னால் மார்க்கெட்டில் நிலைத்து நிற்க முடியும், நான் நல்லதை சொன்னால், நான் உண்மையாளனாக இருந்தால் என்னால் போட்டி போட முடியாது, என்னால் நிலைக்க முடியாது என்று நினைக்கும் அளவுக்கு இந்த ஏமாற்றும் மோசடியும் இந்த வியாபாரத்துறையிலே மலிந்து போயிருப்பதை பார்க்கின்றோம். சில அப்பாவிகள் இப்படி சொல்லுவார்கள், வியாபாரம் செய்கின்றீர்களே, இதில் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதே, இப்படி பொய்யும் புரட்டும் மோசடியும் கூடாதே, ஏமாற்றுவது பாவம் அல்லவா என்று சொன்னால் இதையெல்லாம் பார்த்தால் சம்பாதிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நல்லவனாக நடந்தால் சம்பாதிக்க முடியாது என்று சில பேர் அப்பாவித்தனமாக நினைக்கின்றார்கள். சில பேர் நினைக்கின்றார்கள், ஏமாற்றும் மோசடியும் இல்லாவிட்டால் எனக்கு களத்திலே தரித்திருக்க முடியாது, இந்த போட்டியை சமாளிக்க முடியாது என்று நினைக்கும் அளவுக்கு அது போய்விட்டது. சில பேரை பார்க்கலாம், வந்து மார்க்கம் கேட்பார்கள், இப்படி ஒரு பொருளை நான் வியாபாரம் செய்கின்றேன், அதில் இப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றது, இது கூடுமா என்று உலமாக்களிடத்திலே கேட்பார்கள். உலமாக்களிடத்திலே கேட்பது நல்லதுதான், எமது சந்தேகங்களை கேட்டு தீர்ப்பது நல்லதுதான். ஆனால் சில விடயங்கள் இருக்கின்றன, அவைகள் நல்லதா கெட்டதா, அது கூடுமா கூடாததா என்பதற்கு உலமாக்களிடம் கேட்பதற்கு முன்னால் உள்ளத்திடம் கேட்க வேண்டும். உலமாக்களிடம் கேட்க கிட்டத்தட்ட தேவையில்லை, எமது உள்ளத்திடம் கேட்டால் அது சொல்லும். நபி அவர்கள் இது போன்றவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அடிப்படையை சொன்னார்கள். பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது நபி அவர்கள் எப்படி தெரியுமா சொன்னார்கள்? அல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக வ கரிஹத அன் யத்தலிஅ அலைஹின் நாசு. பாவம் என்றால் என்ன தெரியுமா? பாவம் என்றால் என்ன தெரியுமா? உனது உள்ளத்திலே குறுகுறுத்துக் கொண்டே இருக்கும், உனது உள்ளத்தை உறுத்திக் கொண்டே இருக்குமே, அதுதான் பாவம். இதை யாரும் பார்த்துவிடக் கூடாது, இது யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று நீ நினைப்பாயே, அதுதான் பாவம் என்று சொன்னார்கள். பாவம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, எந்த விடயமெல்லாம் உனது உள்ளத்தை உறுத்துகின்றதோ, ஏதோ குறுகுறுப்பாக அரிப்பாக இருக்கின்றதோ, எந்த விடயத்தை செய்யும் பொழுது இது வெளியிலே தெரிந்துவிட்டால் அவமானம் மானம் போய்விடும், மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று நீ விரும்புகின்றாயோ, அந்த விடயம் பாவம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வல் பிர்ரு மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸுக. நன்மை என்றால் அது மனதுக்கு திருப்தியாக இருக்கும். உண்மையான ஆத்ம திருப்தியை கொடுப்பது என்றால் அது நல்ல காரியமாகத்தான் இருக்கும். சில வியாபாரிகள் கேட்பார்கள், இப்படி செய்கின்றோமே இது கூடுமா? சில தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கு முயற்சி செய்பவர்கள் கேட்பார்கள், சான்றிதழ்களை கேட்கின்றார்கள். அந்த தகுதி எனக்கு அடிப்படையில் கிடையாது, நான் போலி சான்றிதழ்களை கொடுத்து வியாபார அந்த தொழிலை பெற்றுக்கொள்ள முடியுமா? எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்று கேட்பார்கள். உங்களுக்கு சந்தேகமா? அப்படி என்றால் அது பாவம். அதனால் தான் அப்படி உள்ளம் உறுத்துகின்றது. அதனால் தான் உள்ளத்தில் எங்கோ ஒரு மூலையிலே குற்ற உணர்வு இருக்கின்றது. அந்த குற்ற உணர்வு வந்துவிட்டாலே பாவம் என்றுதான் அர்த்தம். வியாபாரிகள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கலப்படமும் பொய்யும் கலந்து விட்டதன் பின்னால் அதற்கு நிறைய ஒன்றும் கேட்பதற்கு தேவையே இல்லை. நாங்கள் பார்க்கின்றோம், வியாபாரிகளில் சில
சில பேர் இருக்கின்றார்கள், வக்கிரமானவர்கள், எந்த மனிதாபிமான தன்மையும் இல்லாதவர்கள், அடுத்தவனின் நலனிலே எந்த அக்கறையும் இல்லாதவர்கள். சில வியாபாரிகளை உங்களுக்கு பார்க்கலாம், சில பொருட்களை அவர்களது கடையிலே வியாபாரம் செய்வார்கள். மக்களுக்கு இது நல்ல பொருள், தரமானது என்றெல்லாம் சொல்லி வியாபாரத்தை நடத்துவார்கள். அவர்களுக்கு அதே போன்ற ஒரு பொருள் தேவைப்பட்டால் தனது சொந்த கடையிலே உள்ள அந்த பொருளை வீட்டுக்கு எடுக்க மாட்டார்கள், வேறொரு கடைக்கு போய் தேடித்தான் எடுப்பார்கள். காரணம், அவருக்கு தெரியும் எனது கடையிலே விற்கப்படும் பொருள் தரமானது அல்ல, அதை யாராவது வாங்கி கொண்டு போய் ஏமாறட்டும், எனக்கு என்று வரும் பொழுதே அதில் தரமானதை நாங்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நபி அவர்கள் பொதுவான சமூக நன்மைக்கு ஒரு அருமையான ஒரு பொது விதியை சொன்னார்களே, நான் சொன்னேனே பாவத்துக்கு ஒரு பொது விதியை சொன்னார்கள், அதே போன்றே அடுத்தவனின் நலனில் அக்கறை வருவதற்கும் ஒரு பொது விதியை சொல்லி இருக்கின்றார்கள். அஹிப்பலி அஹீக மா துஹிப்புலி நஃப்ஸிக, நீ உனக்கு எதை விரும்புகின்றாயோ அதை அடுத்தவனுக்கும் விரும்பு என்று சொன்னார்களே. இது ஏதோ ஓரிரு விடயத்துடன் சம்பந்தப்பட்ட உண்டாக நினைக்கின்றோம். சின்ன சின்ன ஹதீசுகள் என்று சிறு வயதிலே பாடமிட்டிருப்போம். வாழ்க்கையில் நிறைய இடங்களுக்கு தேவைப்படும் ஒன்றுதான். எதை நீ விரும்புகின்றாயோ அதை அடுத்தவனுக்கு விரும்பு என்றால் இதற்கு எதிர்கருத்து என்ன தெரியுமா? எது உனக்கு விருப்பம் இல்லையோ அதை மற்றவர்களுக்கும் நீ கொடுக்காதே என்பதுதான். சில வியாபாரிகள் இருக்கின்றார்கள், அவர்களது மனதிலே உறுத்தும், ஆனாலும் கேள்வி கேட்பார்கள், இப்படி இப்படி நடக்கின்றது கூடுமா என்று. என்னிடமும் ஒரு வியாபாரி கேட்டார், மின்சார உபகரணங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒருவர். அவர் சொன்னார், எனது கடையிலே மின்விசிறிகளை நான் வியாபாரம் செய்கின்றேன், இந்த ஃபேன்களை வியாபாரம் செய்கின்றேன், அதிலே மேட் இன் இங்கிலாந்து என்று, அதே இங்கிலாந்திலே உற்பத்தி செய்யப்பட்டது என்று பொறிக்கப்பட்டிருக்கின்றதே, ஆனால் உண்மையிலே அது சைனாவில் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது எமக்கு தெரியும், அதை விற்க முடியுமா என்று அவர் கேட்டார். நான் திருப்பி கேட்டேன், நீங்கள் ஏன் இப்படி கேட்கின்றீர்கள், அவர்கள் ஏன் அப்படி செய்கின்றார்கள் என்று கேட்டபொழுது, இங்கிலாந்து பொருள் என்றால், இங்கிலீஷ் பொருள் என்றால் அதற்கு ஒரு மவுசு, அதற்கு ஒரு மார்க்கெட் இருக்கும், அதனால் தான் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள். நான் அப்பொழுது திருப்பி சொன்னேன், இது ஏமாற்றுத்தானே, பாவம் வாங்கக்கூடிய அந்த மனிதனை ஏமாற்றுவது தானே என்று சொன்ன பொழுது அவர் திருப்பி என்ன கேட்டார் தெரியுமா? வியாபாரிகள் எப்பொழுதுமே அப்படித்தான் திருப்பி சொன்னார்கள், வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் தெரியும், அவர் கடைக்கு வரக்கூடியவர்களுக்கும் தெரியும், இங்கிலாந்து என்று பொறிக்கப்பட்டிருந்தாலும் அது லோக்கல் சாமான் என்று அவர்களுக்கும் தெரியும், அதனால் பரவாயில்லையா என்று கேட்டபொழுது நான் கேட்டேன், அவர்களுக்கும் தெரியும் என்றிருந்தால், அது தரமில்லை என்றே தெரியும் என்றிருந்தால், அதில் மேட் இன் சைனா என்றே பொறித்து விட்டால் பிரச்சனை முடிந்து விடுமே என்று கேட்க, அதுதான் பொறிக்க முடியாது என்று சொன்னார். அப்படி பொறித்து விட்டால் மக்கள் சில பேர் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். எங்கு சுத்தியும் எங்கோ ஒரு மூலையிலே மக்களை அநியாய ஏமாற்றக்கூடிய நடவடிக்கைகள் அங்கே நடக்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரத்துறையில் மட்டுமல்ல, தொழில் வாய்ப்புகள் இன்னொரு துறைகளிலே மோசடிகளும் கலப்படங்களும் தரம் இல்லாததை தரமாக காட்டுவதும் எந்த அளவுக்கு பழக்கத்துக்கு வந்துவிட்டது தெரியுமா? உனக்கு எந்த அளவு மோசடி செய்ய தெரியுமோ, உனக்கு எந்த அளவுக்கு ஏமாற்ற தெரியுமோ அந்த அளவுக்கு நீ புத்திசாலி, அப்படித்தான் மதிக்கப்படுகின்றார்கள். சில வியாபாரிகளை பற்றி சொல்லுவார்கள், நேற்று வரை சாதாரணமாக இருந்த ஒருவர் வேகமாக திடீரென்று முன்னேறிவிட்டார். சொல்லுவார்கள், அவருக்கு வியாபார மூளை, பிசினஸ் மூளை, அபாரமான திறமையிலே பிசினஸ்லே முன்னேறிவிட்டார். தேடி பார்த்தால் எங்காவது ஒரு மூலையிலே கள்ள கடத்தல் என்று அல்லது மோசடி என்று பலதையும் அவர் சில பொழுது செய்திருக்கலாம். அப்படி மோசடி செய்யக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடியவர்களை மிகச்சிறந்த தலை சிறந்த ஞானிகளை போன்று அல்லது சிறந்த அறிஞர்களாக மதிக்கக்கூடிய உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். உனக்கு ஏமாற்ற தெரியாதா? அப்படி என்றால் நீ ஒரு ஏமாளி, உனக்கு புத்தி கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு இன்றைய உலகத்தில் இது சாதாரணமாக மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரிஷி என்ற இந்த ஏமாற்று இந்த வியாபாரத்தில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் பல துறைகளில் நடக்கின்றது, பல விடயங்களில் நடக்கின்றன. அதில் இன்னும் ஒன்றுதான் திருமண பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நடக்கக்கூடிய ஏமாற்றுகளும் தில்லுமுள்ளுகளும். திருமண பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடக்கூடிய, திருமணங்களை நடத்தி வைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய தரகர்கள், திருமண விடயத்திலே
ஆலோசனை கேட்கப்படுபவர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இதிலே தரகர்களாக இருக்கக்கூடிய புரோக்கர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு யாருடைய தலையிலாவது கட்டிவிட வேண்டியதுதான். தனக்கு பணம் வந்தால் சரி என்ற அந்த யோசனையிலே கண்டபடி திருமண பேச்சுவார்த்தைகளிலே பொய்யையும் அதிலே புகழையும் அதிலே பாராட்டுகளையும் சொல்லுவார்கள். தகுதியே இல்லாத மோசமான நடத்தை உள்ளவர்களே கூட சாலிகான நல்ல மனிதன் என்று பாராட்டுவார்கள். பெண்களை ஏமாற்றி மோசமான நடத்தையுள்ள பெண்களை நல்ல பெண்களாக காட்டி நோயுள்ளவர்களை நோயற்றவர்களாக காட்டி இப்படி எத்தனை ஏமாற்றுகள் எத்தனை தில்லு முள்ளுகள் திருமண விடயங்களிலே நடக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஏமாற்றுகளை வைத்து திருமணம் ஏதோ ஒரு விதத்தில் நடந்து முடிந்து விடுகின்றது. தற்செயல அந்த நேரத்திலே தற்காலிகமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது. பேச்சுவார்த்தையை நடத்தி வைத்த புரோக்கருக்கு பணம் கிடைக்கின்றது. ஆனால் நாளைக்கு அந்த குறை தெரிய வரும் பொழுது பல குடும்பங்கள் சின்ன பின்னமாகி பிரிந்து போவதை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. எனவே திருமண ஒப்பந்தங்கள் அல்லது திருமண பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் அதற்கு உதவியாக இருப்பவர்கள் இந்த ஏமாற்று தில்லுமுள்ளுகளை தவிர்த்து விட வேண்டும். கட்டாயமாகவே தவிர்த்து விட வேண்டும். சில பேர் இருக்கின்றார்கள், சில ஆண்களுக்காக திருமணம் பேசி செல்லுவார்கள். அந்த ஆண் பிள்ளைகள் எப்படி என்றால் செய்யாத பாவம் கிடையாது, போகாத போக்கிரித்தனங்கள் ஒன்றுமே கிடையாது. எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு மோசமான நடத்தைகளில் எல்லாம் ஈடுபட்ட ஒருவனுக்கு தேடுவது எப்படி தெரியுமா? சாலிகான பெண்ணை தான் தேடுவார்கள், பிழையல்ல அடிப்படையில். ஆனால் நடப்பது எங்கு தெரியுமா ஆபத்து? போக்கிரி கெட்ட அந்த மோசமான அந்த ஆணுக்கு ஒரு நல்ல பெண்ணை தேடி முடித்து விட்ட பின்னாலே ஏமாற்றி இவன் நல்லவன் இவர் நல்லவர் என்றெல்லாம் சொல்லி திருமணம் செய்து கொடுத்ததன் பின்னால் அந்த நல்ல சாலிகான பிள்ளை அவனது பிடியிலே சிக்கி நாசமாகி போகக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பல குடும்ப வாழ்க்கைகளில் பார்த்திருக்கின்றோம் தானே. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஏமாற்று என்ற இந்த திருமண பேச்சுவார்த்தைகளின் போது பல சந்தர்ப்பங்களில் நடந்து விடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்ல, படிப்பு இருக்கின்றதே, கல்வி. இந்த கல்வித்துறையிலும் படிப்பு துறையிலும் கூட ஏமாற்றும் மோசடியும் நிறைய நடக்கின்றது. படிப்பது அடிப்படையில் நல்லவனாகுவதற்கு, இன்றைக்கு படிப்பது என்பது பணம் சம்பாதிப்பதற்கு மாத்திரம் என்ற ஒரு நிலைமையாக மாறிவிட்டது. படித்தால் நல்லவனாக இருப்பான் என்பதுதான் பொதுவான இயல்பு. படிப்பதே நல்ல மனிதனாக மாறுவதற்கு என்பதுதான் இயல்பு. இஸ்லாமும் கல்விக்கான இலக்கை அப்படித்தான் சொல்லுகின்றது. ஆனால் இன்றைக்கு படிப்பதற்கே பொய் செய்பவர்கள் இருக்கின்றார்கள், படிப்பிலேயே மோசடி செய்பவர்கள் இருக்கின்றார்கள். யார் நன்றாக படித்திருக்கின்றாரோ அவன் நன்றாகவே ஏமாற்ற தெரிந்தவனாக மாறிவிடுகின்றான் என்பதுதான் இன்ற உலகத்திலே பொதுவாக அறியப்பட்ட உண்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரிஷி என்ற இந்த மோசடி நடக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் ஒன்றுதான் கல்வித்துறையின் பரீட்சை போன்ற சந்தர்ப்பங்களிலே மாணவர்கள் மோசடி செய்கின்றார்கள். கொப்பி அடிப்பது என்று சொல்லுவோமே, மற்றவர்களுடைய கேள்விக்கான பதில்களை பார்த்து அதை எழுதுவது அல்லது பதில்களை ஏதாவது கள்ளத்தனமாக தயாரித்துக் கொண்டு வந்து பதில்களை எழுதுவது, இப்படியெல்லாம் படிப்பு துறையிலே இப்படி மோசடி செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம். பரீட்சை மண்டபத்திலே ஒரு மனிதன், ஒரு மாணவன் அவன் அடுத்தவனின் பதிலை பார்த்து அவன் கொப்பி அடிக்கும் பொழுது அதுக்கு உதவக்கூடிய ஆசிரியர்களை கூட நாங்கள் சில பொழுது கண்டுவிடுகின்றோம். கேட்டால் பாவம் பரிதாபம் என்று சொல்லுவார்கள். சில முஸ்லிம் ஆசிரியர்கள் அல்லது சில முஸ்லிம் கல்வியாளர்கள் இப்படி சொல்வதை பார்க்கின்றோம். நாங்கள் ஒரு நாட்டிலே வாழுகின்றோம், அந்நியர்களுடன் போட்டி போட வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றோம். கல்வியிலே நாங்கள் முன்னேற வேண்டும், எமது முன்னேற்றத்தை நாங்கள் அதிகமாக காட்ட வேண்டும் என்றிருந்தால் என்ன செய்ய? இப்படி சில களவுகளை செய்தாவது எமது மாணவர்களை திறமையானவர்களாக காட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட கள்ளர்களையும் இப்படிப்பட்ட மோசடிக்காரர்களையும் முன்னேற்றுவதில் என்ன பயன் இருக்கின்றது சகோதரர்களே? நாங்கள் பார்க்கின்றோமே, இந்த படிப்பு விடயத்திலே நடக்கும் மோசடியின் காரணமாக ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று மாத்திரம் நடப்பது அல்ல. பரீட்சை மண்டபத்திலே ஒரு மாணவன் பரீட்சை எழுதுகின்றான், மோசடி செய்து பாஸ் ஆடி விடுகின்றான். அத்துடன் அந்த மோசடி நின்று விடுவதில்லை. எந்த மாணவன்
பரீட்சையிலே மோசடி செய்து அவன் படிக்கின்றானோ அவன் நாளைக்கு ஒரு இடத்துக்கு தொழிலுக்கு போனால் அந்த தொழிலும் அவன் மோசடி செய்வான், அந்த தொழிலும் மோசடி செய்வான். அவன் சொல்லுவான், ஏற்கனவே பரீட்சை மண்டபத்தில் மிக நுணுக்கமாக கண்காணிப்பாளர்கள் பார்க்கும் பொழுதே அவர்களையே ஏமாற்றிய திறமைசாலி நான் என்று அந்த பழக்கம் நாளைக்கு பின்னேக்கு அவன் செய்யும் தொழிலிலே வரும், அவன் செய்யும் ஏனைய வேலைகளிலும் வரும். நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் தான் படித்து முடித்த பலரிடத்திலே பண்பை காண முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. போலி சான்றிதழ்களை தகுதியே இல்லாதவனுக்கு படித்தவனாக அந்த கோர்ஸை முடித்தவனாக அவனை காட்டுவதற்கு பணத்தை வாங்கிக் கொண்டு போலி சான்றிதழ்களை கொடுக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள். இப்படி பொய்க்கு இப்படி சர்டிபிகேட்டுகளை எடுத்துக்கொண்டு போகும் ஒருவன் அவனுக்கு தொழில் கிடைத்து அவனுக்கு ஏதோ 4 பணம் கிடைக்கின்றது என்பது மாத்திரமல்ல, அவன் ஒரு வைத்தியனாயிருந்தால் அவனால் எத்தனை உயிர்கள் பழி போக போகின்றது சகோதரர்களே. அவன் ஒரு இன்ஜினியராக இருந்தால் அவனால் கட்டப்படும் கட்டடங்கள் சில கட்டங்களிலே அப்படியே இடிந்து விழுந்து எத்தனை பேர் மரணமாகின்றார்கள் சகோதரர்களே. பார்க்கின்றோம் தானே. தேடி பார்த்தால் போலிகளும் பொய்களும் மோசடிகளும் தான் இதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ரிஷி என்ற இந்த மோசடித்தனம் இருக்கின்றதே, இது ஒரு சாதாரண ஒன்று அல்ல, அல்லது ஏதோ ஒரு வியாபாரியுடன் மாத்திரம் சம்பந்தப்படுவதல்ல. எதுவெல்லாம் கெட்டதை நல்லதாக, தரமில்லாததை தரமானதாக, தெரியாததை தெரிந்து கொண்டதாக, தகுதியில்லாததை தகுதியானதாக காட்டும் முயற்சியோ அதுவெல்லாமே இந்த ரிஷி என்ற மோசடியில் அடங்கப் போகின்றது. அது வாழ்க்கையின் பல துறைகளுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. எமது சமூகத்திலும் பல துறைகளிலும் அது நடக்கின்றது. நாம் எந்த துறையில் இருந்தாலும், எமது வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த மோசடி என்ற இந்த ஏமாற்று இந்த மட்டமான குணம் எம்மிடத்திலே வந்துவிடவே கூடாது. அதற்காக கிடைக்கக்கூடிய தண்டனையும் மிக மோசமானது என்பதையும் நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரிஷி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மோசடி என்ற அந்த மோசமான குணத்தை பற்றி நாங்கள் சில விடயங்களை பார்த்தோம். யாரெல்லாம் மோசடியில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிக உயரிய மிக முக்கியமான ஒரு பண்புக்கு நேர் எதிரானவர்கள் என்பதை அவர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்களே, அத்தீன் அன் நசீஹா, மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவருக்கு நன்மையை நாடுவது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களுக்கு கெடுதியையும் ஆபத்தையும் நாடாமல் இருப்பது, அடுத்தவருக்கு நன்மை செய்வதற்கு நினைப்பதுதான் மார்க்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அடுத்தவருக்கு கெடுதி செய்ய நினைக்கும் பண்புதான், அந்த குணம் தான் இந்த ஏமாற்றும் மோசடி செய்யும் குணம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏமாற்றுவது மோசடி செய்வது என்பது நான் சொன்ன அந்த விடயங்கள் மாத்திரம் அல்ல, இன்னும் பலதிலே இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் வாலின் யலீர் ஐயத்தம் மினல் முஸ்லிமீன ஃபயமூது வஹுவ காஷுன் லஹும் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யாராவது ஒரு பொறுப்பாளி, யாராவது ஒரு அதிகாரி, அவர் முஸ்லிம்களுக்கு பொறுப்பாளியாக இருந்து அந்த மனிதர் மௌத்தாகும் பொழுதே அவர்களுக்கு மோசடி செய்த நிலைமையிலே அந்த அதிகாரி மௌத்தாகுவார் என்றிருந்தால் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு பொறுப்பாளிகளாக இருந்து அதிகாரிகளாக இருந்து மரணிக்கும் பொழுது அவர்களுடைய பொறுப்பு விடயத்திலே அவர் மோசடி செய்தவராக மரணித்தால் அவருக்கு சுவர்க்கம் ஹராம் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாலின் என்ற அதிகாரி என்பதே நாட்டின் ஜனாதிபதி மாத்திரமல்ல, ஒரு சின்ன குடும்பத்தின் தலைவனில் துவங்கி நாட்டையே ஆளக்கூடிய ஜனாதிபதி வரைக்கும் எல்லோருக்குமே இது பொருந்தும். நானும் தான் நீங்களும் தான் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாளியா, அல்லது ஒரு பள்ளிக்கு தலைவரா, அல்லது ஒரு சங்கத்துக்கு நாங்கள் தலைவரா, அல்லது ஒரு வியாபார நிலையத்திலே நாங்கள் மேனேஜரா, அல்லது இன்னுமா எங்கு போய் ஒரு ஜனாதிபதியாகினாலும் கூட சின்னதிலிருந்து பெரியது வரை யார் யாரெல்லாம் எந்தெந்த விடயங்களில் பொறுப்பாக அதிகாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களுக்கு எந்த கட்டத்திலும் ஏமாற்றுகளும் தில்லு முள்ளுகளும் நன்றாக கவனிப்பு
அரவணைப்பதை போன்று காட்டிக்கொண்டு அவர்களது உரிமைகளை எல்லாம் பாழாக்குவதாகவோ இப்படி ஏமாற்றுகளையும் மோசடிகளையும் செய்தால் சுவர்க்கமே அவனுக்கு ஹராமாக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தவருக்கு நன்மையை நாடும் இந்த நசீஹத்து இருக்கின்றதே, இது ஒரு உயரிய பண்பு. அதற்கு எதிரான பண்புகளில் ஒன்றுதான் இந்த மோசடி போன்ற பண்புகள். நாம் பரவலாக பார்க்கின்றோம். எங்காவது நாம் பார்க்கின்றோம், வியாபார துறையிலே தான் ஒரு பொருளை விற்கும் பொழுது எப்படியாவது கூடுதலான அதற்கு லாபம் வைத்துத்தான் விற்க முயற்சி செய்கின்றோம். நாம் ஒரு பொருளை வாங்கும் சந்தர்ப்பம் வந்துவிட்டால் எப்படியாவது அதற்கு விலையை குறைத்து குறைவான விலையில் வாங்குவதற்குத்தான் முயற்சி செய்கின்றோம். அடிப்படையில் இது பிழை அல்ல, அடிப்படையில் இது ஹராமும் அல்ல. ஆனாலும் நசீஹத் என்ற அந்த பண்பு, அடுத்தவருக்கு நன்மையை நாடுவது என்ற அந்த பண்பு ஒரு முழுமையான மூமினிடத்தில் முழுமையான வடிவத்தில் இருக்கும் என்றிருந்தால், விற்கும் பொழுது எனது லாபத்தை நான் பார்ப்பது போலவே வாங்கும் பொழுது அந்த மனிதனுடைய நன்மையையும் நான் கருத்தில் வைத்துத்தான் செயல்படுவேன். ஒரு அழகான சம்பவத்தை இமாம் தபரானி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி என்ற சஹாபி அவர்கள் ஒரு நாள் தனது வேலைக்காரனை மார்க்கெட்டுக்கு அனுப்புகின்றார்கள், தனக்கு ஒரு குதிரையை வாங்கி வரும்படி. அந்த வேலைக்காரன் மார்க்கெட்டுக்கு செல்லுகின்றான். ஒரு குதிரை வியாபாரியிடம் விலையை பேசி தீர்த்து அந்த குதிரையையும் எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரியையும் அழைத்துக் கொண்டு வருகின்றார். 300 திர்ஹம்களுக்கு 300 வெள்ளிக்காசுகளுக்கு அங்கு பேசி தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த உரிமையாளியும் அழைத்து வருகின்றார் பணத்தை எடுத்துக் கொடுக்க. இந்த ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி அவர்கள் அந்த உரிமையாளருடன் அவன் குதிரையையும் கொண்டு வந்திருக்கின்றான். என்ன விலை பேசி தீர்க்கப்பட்டிருக்கின்றது என்று கேட்க 300 வெள்ளிக்காசுகளுக்கு அவன் விரும்பி இருக்கின்றான், இணங்கி இருக்கின்றான் என்று சொன்னதன் பின்னால் இவர் அந்த குதிரையை பார்க்கின்றார். வாட்ட சாட்டமான தரமான குதிரையாக இருக்கின்றது. அந்த உரிமையாளி 300 ரூபாய்க்கு அவன் விற்பதற்கு தயார். ஆனாலும் இவர் அவனிடத்திலே கேட்கின்றார், இதற்கு 400 தரவா என்று. அவன் சொல்லுகின்றான் தாராளமாக என்று. இல்லை, 400 விடவும் இது பெருமதியானது, 500 தரவா 600 தரவா அப்படி என்று போய் 800 திர்ஹம்களை 800 திர்ஹம்களை வெள்ளிக்காசுகளை உனக்கு தரட்டுமா, அந்த அளவுக்கு இது பெருமதியானது தான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவனுக்கு 800 திர்ஹம்களை கொடுக்கின்றார். பார்த்து கொண்டிருப்பவருக்கோ ஆச்சரியம். என்ன தெரியுமா, உரிமையாளியே 300க்கு தருவதற்கு முனையும் பொழுது, அவனே இணங்கி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் இப்படி விலையை அதிகரித்து அவனிடத்திலே விலையை கூட கொடுக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி அருமையான ஒரு பதிலை சொன்னார்கள். இஸ்லாம் என்று நிறைய சொல்லுகின்றோமே, நபி வழி என்று சொல்லுகின்றோமே, நபி மொழிகளை நிறைய கேட்பதாக சொல்லுகின்றோமே, நாம் நிறைய சொல்லித்தான் இருக்கின்றோம். அந்த சஹாபி சொன்ன அந்த அருமையான பதிலை பாருங்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னி கத் பாயஅது ரசூலல்லாஹி அலன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின், நான் நபியிடம் ஒப்பந்தம் செய்திருக்கின்றேன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நன்மையை நாடுவதாக. எந்த ஒரு கட்டத்திலும் அடுத்த முஸ்லிம் ஏமாறுவதற்கு விடக்கூடாது, அடுத்த முஸ்லிமுக்கு கெடுதி நடக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு நன்மை செய்வேன் என்று நபியிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றேன். அதனால் எனக்கு விளங்குகின்றது இந்த குதிரை பெருமதியானது, அவனுக்கு இதன் பெருமதி தெரியாது. பெருமதி தெரியாததன் காரணமாக அவன் விலையை குறைத்து சொல்லுகின்றான். எனக்கு உள்மனம் சொல்லுகின்றது இது பெருமதியானது என்று, அதனால் நான் அதற்குரிய பெருமதியை தான் கொடுக்க விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். வியாபாரத்தில் உண்மையிலே பெருமதியான ஒரு பொருளை ஒரு அப்பாவி வியாபாரி அவன் விலை குறைவாக சொன்னால் கூட நாங்கள் வாங்குவதில் தவறு கிடையாது, அடிப்படையில் தவறு கிடையாது. ஆனாலும் எனக்கு நன்றாக புரிகின்றது, பொருளுக்கு சொந்தக்காரன் பொறுமதி தெரியாமல் விலை சொல்லுகின்றான். அந்த நேரத்திலே அவனுக்கு பொறுமதியை சுட்டிக்காட்டி, கூடுதலாக அதனுடைய பொறுமதி இருப்பதை சுட்டிக்காட்டி அவனுக்கு கொடுப்பதுதான் மனிதாபிமானம். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அடுத்தவருக்கு நன்மையை நாடுவது என்பது அதுதான் அடிப்படையில் நல்லது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபி எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். எம்மை பொறுத்தவரையில் ஒரு அப்பாவி வந்து சிக்கிக் கொண்டால் அந்த அப்பாவியையும் இன்னும் நாங்கள் மட்டம் தட்டி, அந்த பொருளை இன்னுமே மட்டம் தட்டி அதைவிட இன்னும் குறைவாக எடுக்கத்தான் முயற்சி செய்வோம். இன்றைக்கு எனக்கு பெரிய வாசிப்பட்டு விட்டது, ஒரு அப்பாவி வந்து சிக்கிக் கொண்டான், லட்சம் பொறுமதியான பொருளை சொச்சத்துக்கு வித்துவிட்டு சென்று விட்டான் என்றெல்லாம் சொல்லுவோம். அடிப்படையில் அவன் வித்தால் பிழையல்ல, நாங்கள் வாங்கினால் பிழையல்ல. ஆனாலும் இஸ்லாம் சொல்லும் அந்த பரஸ்பரம் அடுத்தவனுக்கும் நன்மையை நாடுவது இருக்கின்றதே, அந்த பண்புக்கு இது முரணானது என்பதைத்தான் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரம் போன்ற
தொழில் வாய்ப்புகளை பெறுவது போன்ற கல்வி சான்றிதழ்களை பெறுவது, திருமண ஒப்பந்தங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவது, இப்படி போன்ற பல விடயங்களிலே ஏமாற்றுகளையும் மோசடிகளையும் தில்லு முள்ளுகளையும் கலப்படங்களையும் செய்யக்கூடியவர்கள் அந்த பழக்கத்திலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு சில வழிகள் இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான் அல்லாவின் ஏற்பாட்டின் மீது உறுதியான நம்பிக்கை இருப்பது. அல்லாஹ் ரிசுக்கை அவன் பொறுப்படுத்திருக்கின்றான். எனது ரிசுக்கை எப்படியாவது அவன் தந்து விடுவான். பேராசையும் பொருளின் மீது இருக்கக்கூடிய அளவுக்கு மீறிய பற்றும் என்னை நாசமாக்கிவிடும் என்பதை அவன் கட்டாயமாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை கொடுக்கின்றானோ அதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய, உள்ளதை கொன்று போதுமாக்கக்கூடிய பண்பு இருக்கக்கூடியவர்கள், அந்த மனநிலை இருப்பவர்கள் நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு மோசடி செய்து கை நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் எந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கட்டும், அது குடும்ப வாழ்க்கையின் திருமண பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பரக்கத்து என்ற ஒன்று தேவை. அல்லாஹ் கொடுக்கும் அந்த அருள் என்ற ஒன்று தேவை. அல்லாஹ் கொடுக்கும் அந்த அபிவிருத்தி என்ற ஒன்று அந்த தேவை. அந்த பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த மோசமான வழிகள் அங்கே கையாளப்படக்கூடாது. தூய்மையும் துப்புரவும் நிறைந்த நல்ல ஒரு முறையிலான நடவடிக்கையாக எமது வாழ்க்கையின் எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.